வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் சரவணன். எந்த மாவட்டம்? இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி, இப்போ தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். இப்போ நீங்க அதிமுக மீது ஏதோ கருத்து சொல்றீங்களா? நீங்க அதிமுக உறுப்பினரா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அடையாள அட்டைலாம் இருக்கா? இருக்கு, உறுப்பினர் அட்டை இருக்கு. சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு என்ன கட்சியில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எடப்பாடி தலைமை மொத்தமே எந்த எலெக்ஷன்லையுமே எடப்பாடி தலைமை பொறுப்பேற்ற பிறகு ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்கவே முடியல, ஒரு தேர்தல் கூட ஜெயிக்க முடியல. சரி. அதனால எடப்பாடி தலைமையை மாற்றி ஆகணும். இப்போ இந்த எம்பி தேர்தலில் நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டீங்களா? ஆமாம், ஏடிஎம்கே இல்லை. நாங்கள் எம்பி தேர்தல் நாங்கள் ஏடிஎம்கேக்கு அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடலை. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு எடப்பாடி தலைமை எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் போடலை, கண்டிப்பாக போடலை. அப்போ யாருக்கு போட்டீங்க? நாங்கள் வேற இதான் போட்டோம், வந்துட்டோம். கண்டிப்பாக வேற இதான் போட்டோம். சொல்ல விரும்பல. சரி, ரைட்டு. ஆமாம், சொல்ல எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்துமையாக கட்சியை கொண்டு போறாரு. ஆர்பி உதயகுமார் தான் சொல்றாரு புரட்சி தமிழர், பச்சை தமிழர், இவர் ஜெயலலிதா எம்ஜிஆரோட பன்மடங்கு செயல்படக்கூடியவர்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன? யாரு? ஆர்பி உதயகுமாரா? அவங்களாம் ஒரு மனுஷனா? அவன் தோட்ட எலெக்ஷன் என்னம்னா அவனுக்குலாம் ஓட்டே விடாது. தென் மாவட்டத்தில் அவன் கண்டிப்பாக தோட்ட அவன் திருமங்கலம் தொகுதியில் பார்த்து ஜெயிக்கவே மாட்டான். யாரு? உதயகுமார். நீங்க அப்படி சொல்றீங்க? அமைச்சர், முன்னாள் அமைச்சர், பணம் நிறைய இருக்கு, செலவு பண்ணி ஜெயிச்சுருவார்ல. அவன் இந்த வட்டம் அவனுக்கு ஓட்டு அந்த தொகுதி மக்கள் கண்டிப்பாக போட மாட்டாங்க. அவன் கண்டிப்பாக இந்த வட்டம் ஜெயிக்க மாட்டான். ஐயோ. ஆமாம், இந்த வட்டம் அவன் நின்னாமனா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஆர்பி உதயகுமார் மேலே உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? ஆர்பி உதயகுமார் மொத்தமே அவன் இந்த கட்சிக்கே மொத்தமே லாய்க்கு ஆக மாட்டான். ஏன்டா சின்னம்மா இருக்கும்போது சின்னம்மா தான் எனக்கு முதலமைச்சர், சின்னம்மா முதலமைச்சர்னா எடப்பாடி இந்த எடப்பாடி முதலமைச்சர் ஒவ்வொரு ஆளையா அப்படி சொல்லிக்கிட்டே போகிறான். அவன் மொத்தமே ஆக மாட்டான். யாரு பொதுச்செயலாளர் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதானே வழக்கமான ஒண்ணு. இதை போய் அவங்க கூட்டு வந்துடுறீங்க. இப்போ யார் இவங்க எல்லாரும் கூட்டு தலைமையா இருக்கட்டும். இவங்க என்ன சொல்லணும்னா எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. நீங்க ஒற்றுமையா இருந்தா தான் நல்லது. ஒற்றுமையா நிக்கிறது ரெண்டு. யார் முன்னாடி நிக்கணுங்கிறது தானே இந்த பிரச்சனை இருக்கு. யார் முன்னாடி நிக்கணும்? முன்னாடி இவங்களாம் பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். முதல்ல ஒற்றுமையா இருக்கட்டும், ஒற்றுமையா இருந்து முதல்ல கட்சி ஜெயிக்கட்டும். தலைவர் அதுக்கு பிறகு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுங்க. ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பத்துக்கு யார் தலைவர்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தலைமை பதவிக்கு யார் தகுதியான ஆளு? தகுதியான ஆளுன்னு எடுத்துக்கிட்டா இப்போ சின்னம்மா இருக்காங்க, செங்கோட்டையன் இருக்காங்க. அடுத்தது இவங்கள போடலாம். டிடி சார் இருக்காரு. அடுத்தது யாரே ஒரு ஆளை வைக்கலாம். அவங்களாம் பேசி முடிவு எடுத்து அவங்களாம் வைக்கலாம். ஆனால் எடப்பாடி தலைமை வேண்டாம். எடப்பாடி தலைமை இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் ஓட்டு போடவே மாட்டோம். எங்கள் ஊர் ஏடிஎம்கே கோட்டை. எங்கள் ஊர் ஏடிஎம்கே கோட்டை. அப்படியா? நாங்கள் முக்குளத்தூர் ஏடிஎம்கே கோட்டையாக இருக்கோம். நாங்கள் கோட்டையாக தான் இருந்தோம். ஏடிஎம்கே ஃபுல். இப்போவும் எங்களுக்கு நாங்கள் எங்கள் தொகுதிக்கு எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ தான். யாரு? பிஹெச் மனோஜ் பாண்டியன். அவர் தான் எம்எல்ஏவா? ஆமாம், எங்கள் தொகுதிக்கு அவர் தான் எம்எல்ஏ. சரி. ஆனால் இனிமேல் நாங்கள் எடப்பாடி தலைமை பொறுப்பு ஏற்றா இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு போடாமல் விட்டோம். அது மாதிரி நாங்கள் மொத்தமே போட மாட்டோம். எம்பி எலெக்ஷனில் போடலை. அது மாதிரி நாங்கள் மொத்தமே போட மாட்டோம். எடப்பாடி பழனிசாமியை விட்டுருங்க. ரெட்ரோங்கிற ஒரு சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். அந்த எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுறது மாதிரி ஆகிடாதா? அது இப்போ வேற யார் தலைமை ஏற்றாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை ஏடிஎம்கே தவிர நாங்கள் வேற யாருக்கும் போட மாட்டோம். உங்களுக்கு எடப்பாடி தான் பிரச்சனையா? அதில் ஆர்பி உதயகுமார் பிரச்சனையா? ராஜேந்திர செல்லப்பா பிரச்சனையா? சசிகலா பிரச்சனையா? ஓபிஎஸ் பிரச்சனையா? எடப்பாடி தலைமை ஏற்ற பிறகு ஜெயிக்க முடியல. அப்போ தலைமையை மாற்றி தானே ஆகணும். ஜெயிக்க முடியல. சரி, 10 தடவை சொல்லி வந்தாச்சு. 16வது தடவை ஒரு வாய்ப்பு கொடுங்க 2026ல். இவர் 2026ல் இவர் தலைமை பொறுப்பேற்றா மொத்தமே ஜெயிக்க முடியாது. டிஎம்கே தான் வரும். அழிஞ்சு வேற டிஎம்கே தான் அனிமா ஆட்சி அமைச்சாலும் அமைச்சு இவர் பொறுப்பு ஏற்றா. இவர் தலைமை பொறுப்பு ஏற்றாங்கன்னா திமுக மேலதான் தமிழ்நாட்டு மக்கள் நிறைய வெறுப்புல இருக்கிறாங்களே. வெறுப்பு இருந்தாலும் இவர் தலைமையை நாங்களாம் எங்கள் ஊரில் நாங்களாம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நாங்கள் எங்கள் ஊர் கோட்டை. நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்கள் ஊர் ஓட்டு ஃபுல்லாக ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே தான் விடுவோம். சரி. இப்போ ஃபுல்லாக மாற்றி அவர் தலைமை பொறுப்பேற்றப்போ நாங்கள் தலைமை சரியில்லை, யாருமே ஒற்றுமையாக சேரணும்ல. அவர் சுயநலமாக இருக்காரு. அவர் சுயநலமாக இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் தலைமை ஏற்ற பிறகு எந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருக்காரு? அவர் எந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரு? அவர் தலைமை ஏற்ற பிறகு ஒரு எலெக்ஷன் ஜெயலலிதா காலகட்டத்தில் தோத்துருக்காங்களா?
அது வந்து அது அந்த அம்மா தோத்தாலும் மறு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு மறுவட்டம் ஜெயிச்சு ஓ ஒரு தடவை தோல்வின்னா அடுத்து இப்போ 2023 தோல்வினா 2024 ஜெயிச்சிருவாங்க. ஆமாம் அப்படி ஜெயிச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இவருக்கு கிட்டே அந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு கிட்டே கிடக்கு. அப்புறம் புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்துருக்காங்களே அது எப்படி? அது எப்படி தமிழர் அது அவரா அவருக்கு வச்சுக்கிட்ட பட்டம். அவர் உள்ள கட்சிக்காரங்க இந்த ஆர்பி உதயகுமார் மாதிரி சால்ரா கேஸுகள் கொடுத்த பட்டம் அவருக்கு. என்ன கேஸு? சால்னா கேஸா? மக்கள் ஜால்ராஜ் உதயகுமார் ஜால்ராஜ் எடப்பாடிக்கு ராஜன் செல்லப்பா சொல்றாரு ஓபிஎஸ் 6 மாசம் பொறுமையா இருந்தோம் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. ராஜன் செல்லப்பாலாம் சொல்லி ஓபிஎஸ் 6 மாசம் பொறுக்கக்கூடிய ஆள். ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய ஆளு, முதலமைச்சராக இருந்தாலும் ஓபிஎஸ் அப்படி என்ன மக்கள் திறனத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டாரா? ஒண்ணுமே செய்யல. அவர் இருக்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா? அவர் ஒண்ணுமே செய்யல. இசைக்கு ராஜா ஒருத்தர் மட்டும் இந்த அளவுக்கு கத்துறாருங்க, எடப்பாடி தலைமை வேண்டாம்னு உங்களை மாதிரி பேசுறாரு. இப்ப இடையில போய் ஒரு தேவர் பேரவைன்னு சொல்லி ஒருத்தர் போய் ஒரு மீசை வச்சுட்டு தாடி வச்சுட்டு இருப்பார்ல ஒருத்தர். சரி சொல்லுங்க. அவர் போய் எடப்பாடி கூட எல்லாம் சேர்ந்துட்டாரு. நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், தமிழ்நாடு தேவர் பேரவையே என்னமோ ஒன்று வச்சிருக்காரு வெள்ளை தாடி. ஓ அப்படியா? அது நம்மளுக்கு தெரியல, சரியா தெரியல. சமுதாயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுக்காரன் நீட்டுறாங்க தானே. தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஏடிஎம்கே தலைமை பொறுப்பு எடப்பாடி ஏற்று நடத்தினாரா இந்த வட்டம் எலெக்ஷன் 2026 கண்டிப்பாக ஜெயிக்காது. ஓட்டு தென் மாவட்டத்தில் விழாது. அவருக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவருக்கு போட மாட்டாங்க, ஓட்டு விழாது. ஆட்சி மேல கிட்டத்தட்ட 70% பேர் வெறுப்புல இருக்காங்க. இப்ப இந்த வெறுப்பு ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போகுமா போகாதா? வேற இவங்க ஒற்றுமையா இருந்தாங்கன்னா விளைவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒற்றுமைங்கிறீங்க. அந்த ஒற்றுமைக்கு யாரு முன்னாடி நிக்கிறது? சசிகலாமா என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? சின்னம்மா தலைமையா இருக்க சொல்லுங்க. சின்னம்மா தலைமைன்னா அந்த சின்னம்மாவுக்காக வந்து இப்ப நீங்க ஒருத்தர் பேசுறீங்க, நிறைய பேர் பேசுறாங்க. நேரம் ஒரு 10,000 பேர் திரண்டு போய் ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு முன்னாடி நின்றுக்கணுமாங்க. ஒரு 1000 பேர் கூட அம்மையார் சசிகலாவுக்கு ஆதரவா ராயப்பேட்டை அலுவலகத்துக்கிட்ட போய் நிக்கலையே. அப்ப இந்த முக்கியத்துவ இனத்துக்கு அவங்க எதுவும் செய்யலன்னு தானே அர்த்தம். இனத்துக்காண்டி அவங்க இனத்துக்காண்டி அவங்க செய்யல. ஆனா அவங்க வந்து தலைமை பொறுப்பு. சசிகலா வந்து முக்கியத்துவ இனத்துக்கு எதுவும் செய்யலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவங்க செய்யல, கண்டிப்பா செய்யல. பன்னீர்செல்வம் முக்கியத்துவ இனத்துக்காண்டி எதுவும் செய்யலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவங்க எல்லா மக்களுக்கும் தான் செய்யறாங்க. முக்கியத்துவ இனத்துக்கு எதுவும் செய்யலங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவர் கூட ஜெயிக்கல தேனியில. அவர் நம்ம வந்து என்ன எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. ஓட்டை இவங்க வந்து பிரிக்காங்களா? இவங்க வந்து ஏடிஎம்கே இவர் ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னா 30 ஆண்டு காலத்திற்கு மேல அம்மையார் சசிகலாவை இயக்குனவங்க தான் எம்என் நடராஜனும் அம்மையார் சசிகலாவும். அப்படிப்பட்டவங்க ஜெயில இருந்து வந்த பிறகு நேரா ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு போயிருக்கேன். 2021 நான் தேர்தலே நிக்கல, நான் அரசியல் விட்டு ஒதுங்கிறேன்னு சொன்னாங்களே. அது ஏதோ சூழ்நிலை காரணமாக சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்னங்க இந்த மாதிரி அவங்க சின்னம்மா சசிகலா கட்சியில சேர்த்துக்கணும் ஏதோ வெளிப்படையா, அதாவது அவர் சொல்றாரு ஏதோ பார்த்து குறைக்கிடுன்னு, நாயின்னு சொல்லிட்டாரு. நாய் ஏதோ குறைக்கிடுங்கிறாரு. அது எப்படி பதவி கொடுத்த அந்த அம்மாவே நாயின்னு சொல்ல போய் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்க எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு வந்து நிக்காரு. ஒரு ஆள் தூக்கி விட்டு ஒரு ஆளை வந்து நன்றி நினைக்கணும். நன்றி விசுவாசம் இல்லாத ஆளு எடப்பாடி பழனிசாமி. நன்றி விசுவாசம்ங்கிறதே கிடையாது அவருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எறிதாரு. எல்லாத்தையுமே தூக்கி தூர வேண்டாம் நான் சேர்க்க மாட்டோம்னா சுயநலம் தானே அப்போ அவருக்கு. இத்தனைக்கும் காரணம் சசிகலா தானே. ஆமா, அந்த அம்மா தான் இவரை நல்ல மனுஷன்னு தேர்ந்தெடுத்து வச்சுது. பன்னீர்செல்வத்தை நீங்க வந்து கட்சியில சேரணும், அவர் தான் 3 தடவை முதலமைச்சரா இருந்தாருன்னா அவருக்கு ஆதரவாலாம் பேசுறீங்க. அந்த பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து தானே இந்த அம்மா சசிகலா அம்மா கட்சியை விட்டு நீக்கணும் இவங்க தானே. அவர் பண்ண தவறுக்கு தான் அவர் தண்டனை அனுபவிச்சுட்டார். அவர் பண்ண தவறு யூபிஎஸ் பண்ண தவறு. இந்த அது போய் அந்த அம்மா சமாதியில் போய் உட்காந்துக்கிட்டு தர்மயுத்தம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பெரிய அது பிரச்சனைனால அந்த பிரச்சனை தான் இவ்வளோ தூரம் வந்தது. இவ்வளோ தூரம் விசாரி பண்ணிக்க எடப்பாடி பழனிசாமி செஞ்ச தப்புல பன்னீர்செல்வத்துக்கு ஒரு 20% பங்கு உண்டுங்கிறத ஒத்துக்கிறீங்களா?
எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் கிட்ட இருக்க இவர் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க ஒன்றிணையும் இவர் சொல்லுதாரு. இவர் சேர்க்கவே மாட்டோம்னு இவர் சொல்லுவார். எடப்பாடி சொல்லுவாரு. அவருக்கு கிட்டே இருக்குங்க. அன்னைக்கு வந்து சரியா கட்சி நீக்கிறது ஓ பன்னீர்செல்வம் தான் கையெழுத்து போட்டாரு. சொந்த தம்பியை நீக்கணும் கையெழுத்து போட்டாருங்க. இவர் துறவி தானங்க. ஆமா, சொந்த தம்பியும் நீக்கத்தான் செஞ்சாரு. சொந்த தம்பியும் அவர் நீக்கத்தான் செஞ்சாரு. எடப்பாடி பேச்சை கேட்டு அவரு அப்ப அன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு சிற்றின்பத்துக்காக வந்து எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் நிபந்தனை இல்லாத முறையில நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு செஞ்சுறாரு. முக்கியத்துறைனா ஆண்ட பரம்பரைங்கிறதுக்கு அசிங்கமா இல்லையா அது? கண்டிப்பா. ஆனா இப்போ அதுக்கு நேற்று அவர் விளக்கம் அளிச்சார்ல, விளக்கம் அளிச்சிருக்காரு. நம்ம செய்தி போட்டோம், நகரம் டிவியில செய்தி போட்டோம். வெக்கமா இல்லையா, சூடு சொரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செய்தி போட்டோம். அதனுடைய பிரதிபலம் தான் ஓ பன்னீர்செல்வம் நான் யாருக்கு நிபந்தனை கொடுக்கலன்றாரு. நம்ம போட்ட செய்தி தமிழ்நாடு ஃபுல்லா பரவிருச்சு. உலக லெவலில் உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் கேட்டிருக்காங்க. சரி சரி சரி. நான் தான் பேசியிருக்கேன். வெக்கமா இல்லையா, ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரைங்கிறீங்க, நீ என்ன மனுஷன் நீனு அப்படின்னு நானே பேசியிருக்கேன். சரி சரி சரி. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்து அவர் வந்து லாயக்கு இல்லாத ஆளு. அவர் வந்து தலைமை பொறுப்பு ஏற்றால் கண்டிப்பாக 2026 ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாதுன்னா 2024 போல ஏதாவது தமிழ்நாடு ஃபுல்லா டெபாசிட் இழக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இவங்க கூட்டு சேர்ந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்றா ஒற்றுமை சேரலாட்ட ஜெயிக்க வாய்ப்பு கம்மி தான். இவங்க ஜெயிக்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி இயக்கிறது கேபி முனிசாமியும் ஜெயக்குமாரும் அப்படிங்கிறாங்களே, அது என்ன சிவி சண்முகம்? ஆமா, இவனுங்க தான் சேர்ந்துக்கிட்டு அவங்களை இயக்கதே இவங்க தான். யாரு இந்த நம்ம கேபி முனுசாமி, அவன் நன்றி கெட்டவன். அடுத்தது ஜிவி சண்முகம், ஜெயக்குமார், சொட்டத்தலைவன் ஜெயக்குமார், இவனுக்கு தான் இயக்கிக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு வெறும் இப்படி சின்ன பின்னமா கட்சி. சொட்டத்தலைவன் ஜெயக்குமாருங்கிறீங்க என்ன? அவன் என்ன செஞ்சிருவான் கட்சியில வந்து அவன் வந்து ஒரு கட்சியை ஒரு இலட்சம் அரவணைச்சு போகணும். அவங்க தான் அரவணைச்சு போகணும். கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் சொட்டத்தலைங்கிறீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு கோவம் அவங்க மனசுல இருக்கு இல்ல? கோபமா இந்த உதயகுமார் மேல எங்களுக்கு இருக்க கோபம். நாங்க திருநெல்வேலி தவமாரி, நாங்க முக்குளத்தூர். ஆனா அவன் நாங்க மரவனத்தை சேர்ந்தவர். உதயகுமார்லாம் இருக்க அவங்க மேல இருக்க கோபம். ஜெயக்குமார்லாம் தென்காசி இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஜெயக்குமார் வரட்டும், முதல்ல பார்ப்போம். தங்க தாம்பாளத்தட்டுல வச்சு ஐயா வருக ஜெயக்குமார்னு சொல்லுவீங்களா இல்ல எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா? கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிப்போம். அவருக்கு தாம்பரத்தில் வச்சு வரவேற்கலாம் நாங்க மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிப்போம் அவருக்கு. இப்ப இந்த அதிமுகங்கிற கட்சியில எடப்பாடி பழனிசாமிக்கு உள் மனசுல இடம் இருக்கு. அண்ணன் சசிகலா வந்து கட்சியில அவங்க பொதுச் செயலாளர் வரலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கெடுக்கிறது ஒரு 4-5 பேர் தான் இருக்கீங்க. இது வந்து இவங்க அந்த அம்மா தலைமை பொறுப்பை ஏற்று இவங்க யாராவது முதலமைச்சர் ஒரு ஆள் இருக்கலாம், அவைத்தலைவராக ஒரு ஆள் இருக்கலாம், யார் தான் இருந்துக்கலாம். இவங்களாம் பேசி ஒரு முடிவு பண்ணி ஒற்றுமையாக வந்தாங்கன்னா இந்த 2026 இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வு உண்டு. இல்லாட்டா இவங்களுக்கு வந்து தாழ்வு தான். இவங்க 2026 ஒரு ஆட்சி 2வது முறையா வர்றது ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லை. ஏன்னா அதிமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமிங்கிறவரை முதலமைச்சரா அம்மையார் சசிகலா கொண்டு வந்தாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் நடந்தது, சாத்தான்குளம் படுகொலை நடந்துச்சு, தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறையீடு நடந்துச்சு, 10 வருஷம் திமுக காஞ்சி கிடந்துச்சு. இப்ப திமுக அடிச்சு பூந்து விளையாடுது. அதே போல மீண்டும் அதிமுக 10 வருஷம் தொடர்ந்து வந்துருச்சுன்னா, அடுத்த அது திமுக 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில வந்து இருந்துச்சுன்னா, 2027 வந்துருச்சுன்னா அடுத்து அந்த 10 வருஷம் அவங்க பூந்து விளையாடுவாங்க. போன வருஷம் இந்த 10 வருஷமா விளையாடலாம். அப்ப அடுத்து அதுக்கப்புறம் 2030 அதிமுக வரணுங்களா? 10 வருஷம் காஞ்சி கிடந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி இவங்க பூந்து அடிக்கிறாங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறணுங்கிறத நம்ம சரியா இருக்கும். கண்டிப்பா ஆட்சி கண்டிப்பா மாறணும். அடுத்தது நம்ம என்னன்னா, எங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து எல்லாரும் ஒற்றுமை. நாங்கள் வந்து எப்பவுமே ஏடிஎம்கே விசுவாசிகள். நாங்கள்லாம் இவங்க ஒற்றுமை இருந்து எங்க ஏடிஎம்கே ஓட்டு போட முடியலையே அப்படிங்கிற ரெட்டலைக்கு ஓட்டு போடங்கிற வருத்தம் எடப்பாடியால் தான் நாங்கள் ஓட்டு போடல. அதாவது நீங்க ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடி ரெட்டலையை பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்டலை நினைப்பு வரல மாட்டாங்குது, எடப்பாடி நினைப்பு தான் வருது இல்ல? கண்டிப்பா அதுக்கிட்ட போனாலே எடப்பாடி நினைப்பு தான் வருது. அன்னைக்கு மாற்றி போட வேண்டிய சூழ்நிலை. தேர்தல் பூத்துக்குள்ள போகும்போது எடப்பாடி நினைச்சுக்கிறீங்க, அவரை மறக்க முடியல. லவ் பண்றீங்க? மறக்கவே முடியல. ஏன்னு கேட்டா பதவி கொடுத்த நம்ம
அந்த அம்மாவே நாயின்னு சொன்னார்ல அந்த ஆளு, அதான் அதான் அந்த எங்களால மறக்க அம்மாவை முடியல. நாயின்னு சொல்றதுக்கு நீங்க எது பண்றீங்க? இனிமே அதெல்லாம் அதிகாரத்துக்கு எங்களால அவங்க மறக்க முடியாது. அந்த அம்மா இனிமே ஒரு வேளத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தா முக்குளத்தூர் ஆ. இனத்துக்குன்னு அவங்க இதுவரையிலும் எதுவுமே செஞ்சதில்ல. இனி ஆமா, வரும் செஞ்சதில்ல. காலகட்டங்களாவது முக்குளத்தூர் இனத்துக்குன்னு செய்யணும். இப்ப நீங்க எந்த அடிப்படையில இப்ப கத்துறீங்க பேசுறீங்க? நம்ம இனம் அப்படின்னு தானே ஆமா, கத்துறீங்க. உங்க முக்குளத்தூர் ஆமா. நானும் முக்குளத்தூர் இனம் தான். முக்குளத்தூர் இனத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஆ, நீ போய் நன்றி இல்லாதவனுக்கு போய் பதவி கொடுத்து இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி எதிர்கட்சியா இருந்து திமுக கேள்வி கேட்க வேண்டிய கட்சி இன்னைக்கு எடப்பாடி ம். பழனிசாமி ஜி சண்முகம் இதை பத்தியே பேசிட்டு இருக்குமே. திமுக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை யாராவது பேசுறாங்களா? அதை தட்டி கேட்க அவங்களுக்கு அவங்களால முடியல. இவங்க எதிர்க்கட்சி தானே தட்டி கேட்கணும். அவங்க பண்ண ஊழலை தட்டி மதுரையில கேட்க முடியல. ஆர்பி உதயகுமார் மூர்த்தி எதிர்த்தெல்லாம் பேச மாட்டாரோ? மூர்த்தி எதிர்த்து இவர் என்னைக்கு பேச சரி. வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில பல ஆயிரம் கோடி பெரிய அளவுக்கு அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பு ஊழல் நடக்குதுங்க. ஆ. கனிமாவள கொள்ளையில நடக்குதுங்க. இப்ப ஆர்பி ஆ. உதயகுமார் வந்து மதுரையில இருக்க மூர்த்தி எதிர்த்து பேசி அரசியல் பண்ண மாட்டாரா? அரசியல் இவர் விஜய் இவர் மூர்த்தி எதிர்த்து இவர் அரசியல் பண்ண இனிமேல் வந்து இவங்க வந்து ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒற்றுமை இல்லாட்டி இவங்களுக்கு வாய்ப்பு இவங்களே இல்லை. வலிமை இல்லை, எப்படி வலிமையான இருக்கிற ஆளை எதிர்த்து எதுக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா அதேதான். இவங்களே வலிமை இல்லாம ஒற்றுமை இல்லாம வலிமை இல்லாம இருக்காங்க. பட் இவங்க எதிர்த்து என்னத்தை இவங்க கேள்வி வைப்பாங்க. சரி, இதெல்லாம் இப்ப பேசிருக்கீங்க. 2026 தேர்தல் வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா தென்காசி பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றீங்க. எப்படி ஆனா வரவேற்பு இருக்கும்? அவருக்குலாம் நாங்கள் வரவேற்க நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே இப்போ அவர் தலைமை பொறுப்பு ஏற்றப்போ நாங்கள் எதுக்குமே நாங்கள் போகிறது எந்த மீட்டிங்கு அவர் கூட்டத்துக்கெல்லாம் போகிறதே கிடையாது. நாங்கள் போறது இல்லையா? போகிறதே கிடையாது. ஆ. ஆமாம், அவர் கூட்டத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஆ. அதனால நாங்கள் நிப்பாட்டோம். எடப்பாடி தலைமை பொறுப்பு சரியில்லைங்கிறது. அதனால நாங்கள் இப்போ யாரும் இப்போ எங்கள் ஊர்லேருந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்பினாலும் வேன் பிடிச்சி போயிடுவோம். எந்த மீட்டிங் எதுக்குனாலும் போவோம். ஆனால் இப்போ போகிறது கிடையாது. முன்னாடி வந்து நீங்களாவே தன்னெழுச்சியே கிளம்பிடுவீங்க. இது வந்து ஏடிஎம்கே கோட்டையாக இருந்த ஊர். இந்த ஊர் ஏடிஎம்கே கோட்டையாக இருந்த ஊர் இன்னைக்கு அப்படி இதாக திமுக கோட்டையா இருக்கு இப்ப. ஆ, ஆமாம், அப்படியா இப்போ மாறி போச்சு, காலங்கள் மாறி போச்சு. சரி, ஓகே. நீங்க வந்து அம்மையார் சசிகலா வந்து பொதுச் செயலாளராக வரணும். நம்ம முக்கோணத்து இனத்துக்கு ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல, இனி வரும் காலகட்டங்களையாவது செய்யணுங்கிறீங்க. அதே போல பன்னீர்செல்வம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் சொத்து வச்சிருக்காரு. 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காரு. இதுவரையிலும் முக்குளத்தூர் இனத்துக்கு செய்யல. இருந்தாலும் அவர் அதிமுகவுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க. டிடிவி தினகரன் மற்றவங்களோட டிடிவி தினகரன் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்றீங்க. டிடிவி தினகரனும் அமமுகங்கிற கட்சி வச்சிருந்தாலும் அதிமுகவோட கூட்டணியில வரணும் அப்படிங்கிறீங்க. ஆமாம், எல்லாரும் ஒற்றுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தலைன்னா என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி நீக்கிடுவாங்களா? இவர் என்ன நிறைய அவர் மேலே ஊழல் இருக்கிறதுக்கு உள்ள வைக்க கொடநாட்டில் கொள்ளையடிச்சது அவர் தானே. அவர் தூக்கி உள்ள வைக்க வேண்டியது அதில் அந்த கேஸில். ஏங்க கூவத்தூர்ல கொண்டு போய் 150 பேருக்கு மேல எம்எல்ஏ தூக்கி வச்சு வேலை பேசி எல்லாத்துக்கும் வந்து பெண்கள் சப்ளை பண்ணது, சரக்கு சப்ளை பண்ணது, எல்லா வேலையும் கருணாநிதி நடிகர் மூலியமா எல்லா வேலையும் பண்ணினாங்கல்ல. ஆமா, ஏன் இப்போ ஒரு ஒரு 50 எம்எல்ஏ ஒரு 30 எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வம் ஒரு 15 எம்எல்ஏ, அம்மையார் சசிகலா ஒரு 30 எம்எல்ஏ அப்படி பிரிச்சு தூக்கி ஒரு 1000 ஒரு 800 பொதுக்குழு உறுப்பினர்களை பிரிச்சு வச்சு நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு ஒரு கூட்டத்தை கூவத்தூர்ல பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட வேண்டியதானே? இவங்க பணம் எடுத்து இவங்க செலவழிச்சா பண்ணதான் இவங்க செலவழிக்க மாட்டேங்காங்க, பணத்தை அழிக்க மாட்டேங்காங்க. அம்மையார் சசிகலா அளவு அவங்ககிட்ட பாதிச்சுன்னா நீங்க அது மாதிரி நிலைமையில இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க வந்து சசிகலாங்கிற ஒருத்தங்க, நீங்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்துட்டு போனீங்க. திரும்பி வருவீங்க, உங்களை நாயங்கிறாரு. அசிங்கமா இருக்கு. ஆண்ட பரம்பரை நோண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறமே தவிர நாயன்னு சொன்னவனுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த அம்மாவால ஏன் சொல்ல முடியல? சொல்ல முடியல. அப்ப அந்த இடத்துல நீங்க உங்களை மாதிரி ஆளா இருந்து உங்கள்ட்ட எல்லாம் அந்த அளவுக்கு போனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? திருப்பி வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி தலைமை பொறுப்பை மாற்ற வேண்டியதானே. நடக்குமா? இவங்க நினைச்சா நடக்குமா? அந்த மாதிரி வந்து அம்மையார் சசிகலா பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் அந்த முக்குளத்தூர் இனத்துக்கு எதுவும் பெரிய அளவு செய்யலனாலும் அவங்க வந்து பொதுச் செயலாளராக வரணுங்கிறதுல அதிமுக தொண்டர்கள் அதிமுக அந்த ரெட்டலை சின்னம் வந்து மிகப்பெரிய ஒரு பொலிவா ஒரு மலர்ச்சியா ஒரு வெற்றி பயணமா வரணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் சரவணன்.
உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரி, ஓகே சார். நன்றி, வணக்கம்.